இலவச சீருடை வழங்கியது தமிழ்நாடு அரசு வழங்கியது இலவச அடையாள அட்டையை உடனடியாக வழங்கியது தமிழ்நாடு அரசு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களை மருத்துவத்துறையின் கீழ் கொண்டு வா மருத்துவத்துறை பணியாளராக மாற்றீடு ஊதியம் வழங்கு மருத்துவத்துறை மூலமாக ஊதியம் வழங்கு தமிழ்நாடு அரசு காலதாமதமின்றி ஊதியத்தை வழங்கிடு ரத்து செய் தினக்கூலி முறையை ரத்து செய் தமிழ்நாடு அரசு சமூக நீதி காக்கும் தமிழ்நாடு அரசு வழங்கிடு சமூக நீதியை வழங்கிடு அன்புள்ள தோழர் தோழிகளே, நமது சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு நமது டாக்டர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் உலக சமாதானத்துக்கான நம்ம சங்கத்தின் கௌரவ தலைவரும் உலக சமாதானத்துக்கான மருத்துவ சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவரும் நம்ம உலக சமாதானத்துக்கான மருத்துவ கூட்டமைப்பில் கௌரவ பட்டம் பெற்ற டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் முன்னாடி பேசுவார். திரு ரவீந்திரநாத் அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய 38,000 மேற்பட்ட டெங்கு கொசு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். படிப்படியாக பணி நிரந்தரத்தை வழங்கிட வேண்டும். அவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியத்தை வழங்கிட வேண்டும். தினக்கூலி முறையை ரத்து செய்ய வேண்டும். அதுபோல மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் சீரான சீருடை வழங்கிட வேண்டும். அனைவருக்கும் இலவச சீருடை வழங்கிட வேண்டும். அனைவருக்கும் இலவசமாக அடையாள அட்டை வழங்கிட வேண்டும். அனைத்து கொசு புழு ஒழிப்பு பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு கொரோனா கால ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதே போல சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும். மாவட்டந்தோறும் வெவ்வேறு ஊதியங்கள் வழங்கப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளிலே ஊதியம் வழங்குவதிலே வேறுபாடு இருக்கிறது. எனவே சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்கிட வேண்டும். இந்த பணியாளர்களை டெங்கு கொசு புழு ஒழிப்பு பணியில் மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும். அவர்களை மேல் அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு அனுப்பக்கூடாது, சமையல் வேலைக்கு அனுப்பக்கூடாது, துணிதுவைக்கு அனுப்பக்கூடாது, அதே போலவே இதர வேலைகளை வாங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் இன்றைக்கு சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ராஜரத்தின சேகத்தில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாநிலை போராட்டம் நிச்சயமாக வெற்றியை தரும். ஏற்கனவே பல போராட்டங்கள் நடத்தி நாம் வெற்றி பெற்றுள்ளோம். எனவே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ராஜரத்தின சேகை அணியில் நடைபெறுகின்ற இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்கு தலைமை வரக்கூடிய மாநில தலைவர் ஜெயவேல் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் சதீஷ் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை துவக்கி வைத்து செல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில துணை செயலாளர் மு வீரபாண்டி அவர்களே, உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அற்புதமாக உணர்ச்சி பூர்வமாக எடுத்து வைத்த தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்புடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சாந்தி அவர்களே, தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்புடைய மாநில தலைவர் காளிதாஸ் அவர்களே, தமிழ்நாடு பாராமெடிக்கல் கல்வி மற்றும் நலச்சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் எஸ் தனவந்தன் அவர்களே, இங்கே இறுதியாக உரையாற்ற இருக்கின்ற ஏஐடியுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மூத்த தொழிற்சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மற்றும் இங்கே இறுதியாக பல்வேறு கோரிக்கைகளை விளக்க உரை ஆற்றிருக்கின்ற நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்
என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும்